I can see many pastors and evangelists and many youngsters in this wonderful Zoom meeting. और मैं इस Zoom मीटिंग में कई सेवकगण, कई नवयुवक और कई सेवक लोगों को मैं देख रहा हूँ. So जय मसीह की. जय मसीह की. जय मसीह की. जय मसीह की. मैं थोड़ा हिंदी बात कर सकता हूँ. So little I can speak. So I am so happy and glad to see every one of your faces and so young and vibrant for the Lord. தேவனுக்காக நீங்க இந்த நிறைய வாலிப முகங்களை நான் பார்க்கிறேன். நீங்க ஆண்டவருக்காக எழும்பும்படி முழு பலத்தோடு இருப்பதை நான் பார்க்கிறேன். मैं इस बात देख रहा हूँ कि कई जवान लोग परमेश्वर के लिए आप उठ खड़े होने के लिए, तैयार होने के लिए बिल्कुल आप तत्पर हैं. என்னன்னா உங்களை நேரடியா வந்து பார்க்கணும் போல தோணுது. ஆமென். It will be ரொம்ப बात तो ये है कि मैं सीधे आकर आपसे मिल जाऊं. கர்த்தர் வாய்க்க பண்ணினால் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்க மகிமைப்படுத்த अगर परमेश्वर ने ऐसा अनुग्रह किया, मार्ग खोला, तो निश्चित तौर पर मैं आपके पास जरूर आकर सीधे आपके साथ कार्य करूंगा या सेवा करूंगा. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். यीशु सही में बहुत उत्तम भला परमेश्वर है. हालेलुया. हालेलुया. எதுவுமே செய்ய முடியாது என்ற நேரத்துல நமக்கு ஒரு வழி ஆண்டவர் வச்சிருப்பார். हम ये सोचते हैं कि हम कुछ कर ही नहीं सकते, तो परमेश्वर हमारे लिए एक मार्ग रखा रहता है. பாருங்க, இதே ஒரு சூழ்நிலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நானும் நீங்களும் ஒருவேளை இந்த ஜூம்ல கூட மீட் பண்ண முடியாது. मान लीजिए यही परिस्थिति 10 साल पहले आई होती तो जूम के जरिए से आपसे नहीं मिल पाते. ஆனால் இப்பொழுதும் ஆண்டவர் அழகாய் நமக்கு ஒரு இன்டர்நெட்ல ஒருவர் சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். परंतु परमेश्वर एक अच्छा मौका इस इंटरनेट के द्वारा मिलने का मौका हमें दे दिया है. हालेलुया. ஆண்டவர் பெருமாளே அவர் எல்லா நேரங்களிலும் கிரியை செய்கிறவர். He is a God who works at all time. हमारा परमेश्वर एक ऐसा परमेश्वर है कि वो हमेशा क्रियाशील परमेश्वर है. அது லாக்டவுனா இருக்கட்டும், அது அன்லாக் இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर चाहे लॉकडाउन की परिस्थिति हो या लॉकडाउन ना होने की परिस्थिति हो, परमेश्वर हमेशा सदैव काम करते रहता है. உங்கள் மூலமாக உங்க மேல ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर आप में और आपके जीवन में वो कार्य कर रहा है. உங்கள் மூலமாகவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். वो आपके द्वारा भी कामों को कर रहा है. हालेलुया. हालेलुया. இந்த நாட்கள் நம் ஆயத்தமாகிற நாட்கள், ஒரு பெரிய ரிவைவல், ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்காக ஆண்டவர் உருவாக்குகிற நாட்கள் தான் இந்த நாட்கள். ये वो समय है जहां पर हम अपने आप को तैयार करें, यानी तैयारी का समय है. अपने आप को हम एक प्रारूप में निर्माण करें और एक बहुत बड़ी जागृति का समय इंतजार कर रहा है. कितने பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन कहते हैं? हालेलुया. ஆமென். हालेलुया. இது ஒருவேளை ஒரு டார்க்கஸ்ட் டைமா இருக்கலாம், ஒரு அந்தகாரத்தின் நேரமா இருக்கலாம். பிறமேல யாரும் ஒன்று செய்ய முடியலையே, சபை திறக்க முடியலையே, ஊழியம் செய்ய முடியல, தனித்தாள் ஊழியம் செய்ய முடியல, கிராம ஊழியம் செய்ய முடியல, எந்த காரியமும் செய்ய முடியல, எல்லாமே அடைக்கப்பட்டது போல இருக்கிறது, ஒரு அந்தகாரத்தின் நிலைமை போல இருக்கிறதா? ஆனால் கர்த்தரோ இது கிரியை செய்து கொண்டிருக்கிற நாட்கள், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற நாட்கள், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற நாட்கள். हो सकता है कि आपको ऐसा महसूस हो कि एक बहुत ही अंधकारमय समय है, एक ऐसा समय है जहां पर हम क्रियाशील नहीं हो पा रहे हैं, निष्क्रिय हो जा रहे हैं. परंतु यही वो समय है जहां पर परमेश्वर मुझे और आपको तैयार कर रहा है, निर्माण कर रहा है, और एक बड़े काम के लिए मुझे और आपको और कलीसिया को परमेश्वर इन दिनों में विशेष रूप से तैयार कर रहे हैं. हालेलुया. அதனால் நீங்கள் ஆயத்தமாகவே இருங்கள். வேதவசனம் சொல்லுகிறபடி ஆமென், நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். எசேக்கியேல் 38:7 7ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆயத்தப்படுங்கள், உங்களோடு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்.
आप एजेकियल के पुस्तक में 38 का 9 में इस तरह से पढ़ सकते हैं कि तुम अपने आप भी और अपने झुंडों को तैयार करो। ஹalleluya, ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको तैयार कर रहा है। உங்களோடு பேசும்படியாய் நான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். मैं आपके साथ में आज यशायाह नबी का पुस्तक 45 का 3 और 4 को लेकर मनन करने पर हूं और उसे मैं पढ़ना चाहता हूं। நான் தமிழ்ல வாசிக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். मैं तुझको अंधकार में छिपा हुआ और गुप्त स्थानों में पड़ा हुआ धन दूंगा, जिससे तू जाने कि मैं इज़राइल का परमेश्वर यहोवा हूं, जो तुझे नाम लेकर बुलाता है। अपने दास याकूब और अपने चुने हुए इज़राइल के निमित्त मैंने नाम लेकर तुझे, यदि तू मुझे नहीं जानता तो भी मैंने तुझे पदवी दी है। உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். आपको नाम लेकर परमेश्वर ने पुकारा है। எதற்காக அழைத்திருக்கிறார்? வேதவசனம் சொல்லுகிற அடுத்த வசனத்திலே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து, அப்படி என்றால் நமக்கு எதிராக இருக்கிற, நம்மை தடை செய்ய பார்க்கிற, உங்கள் அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் வருகிற பலவீனங்கள், சரீர பலவீனங்களோ ஆவிக்குரிய பிரிமான பலவீனங்களோ, இவைகளை கர்த்தர் பிரிமான முறிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். और आखिर परमेश्वर हमें क्यों बुलाया है? क्योंकि यहाँ पर उन्होंने कहा है कि पीतल के किवाड़ों को और लोहे के बड़े बड़े बेड़ों को उसने टुकड़े टुकड़े कर डाला है। हो सकता है कि अलग अलग परिस्थिति की वजह से, आपकी बीमारी, कमजोरी की वजह से आप कार्य नहीं कर पा रहे हो, परंतु ये सारी बातों को परमेश्वर तोड़ रहा है। இந்த வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பாலை முறிக்கிறார். எதற்காக முறிக்கிறார் என்றா, அடுத்த வசனத்துல அடுத்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை. ஹல்லேலூயா, ஆமென். कि परमेश्वर जो है लोहे के बेड़ों को टुकड़े टुकड़े करना चाहता है। मेरे प्रियो, आखिर ऐसा वो क्यों करना चाहता है? क्योंकि उसके नीचे वाले पद में लिखा है, अंधकार में छिपे हुए और गुप्त स्थानों में गड़े, यानी कि गड्ढों में गुप्त में रखे जाने वाले खजाना को देने के लिए। இந்த டைம் அநேகர் சொல்லுவாங்க, ஒரு அந்தகாரத்தின் நேரம், டைம் ஆஃப் டார்க்னஸ். அவன் வார்த்தையை பேச முடியல, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, தேவனுக்காக சாட்சியா நிக்கணும், ஊழியம் செய்யணும், வேத வாசிக்கணும், எதுவுமே செய்ய முடியல, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அந்தகாரத்தின் நேரத்தில் நாம் இருக்கிறோம். सारे लोग इस तरह से कह सकते हैं कि ये काफी अंधकार का समय है, क्योंकि हम बाइबल का अध्ययन नहीं कर पा रहे हैं, सेवकाई नहीं कर पा रहे हैं, सही ढंग से परमेश्वर के लिए कार्य को नहीं कर पा रहे हैं, अपने मन मुताबिक परमेश्वर को खोज नहीं पा। ऐसे विपरीत परिस्थिति रहते पर भी हम यहाँ पर देखते हैं कि परमेश्वर ये सारे बेड़ों को तोड़ देगा मेरे प्रियो, और हमें आजाद कर देगा। ஹல்லேலூயா. இந்த அந்தகாரத்தின் நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இப்படிப்பட்ட ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். इस अंधकार के इस विपरीत समय पर परमेश्वर मेरे लिए और आपके लिए गुप्त स्थानों में रखा हुआ और अंधकार के स्थानों पर रखा हुआ उन खजाना को परमेश्वर देना चाहता है। இந்த அந்தகாரத்தின் நேரத்தை குறித்து இயேசுவானவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லி இருக்கிறார். 9ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை हिंदीல வாசிக்க கேட்கலாம். तो इस तरह से हम देखते हैं कि अंधकार के विषय में यीशु मसीह ने भी यूहन्ना रचित सुसमाचार का पुस्तक में
हम देखते हैं कि 9:4 में वो इस तरह से कहते हैं, हम इसको पढ़ेंगे। நீ ஹிந்தியில வாசி. उसने मुझे भेजा है, हमें उसके कारण दिन ही दिन में करना अवश्य है, वह रात आने वाली है जिसमें कोई काम नहीं कर सकते। रात आने वाले हैं, उसकी काम नहीं कर सकते, नहीं कर सकते. வேலை செய்ய முடியாத, கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது. तो काम नहीं करने वाली एक अंधकार का समय आ रही है। அது ஒருவேளை பரிமள ஆண்டவர் அதான் அப்படி எழுதியிருக்காரு, ஒருவனும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆங்கில தமிழ்ல எப்படியா இருக்கு, ஒருவனும் கிரியை செய்ய முடியாத, மனுஷனால் கிரியை செய்ய முடியாத. और यहाँ पर हम देखते हैं कि कोई भी कार्य नहीं कर सकता, ऐसे हम तमिल बाइबल में या अंग्रेजी बाइबल में भी पढ़ते हैं। ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே, அது மனுஷன் ஒருவனும் கிரியை செய்யாத ஒரு அந்தகார காலமா இருக்கலாம், ஆனால் தேவன் கிரியை செய்ய முடியாத அந்தகார காலம் இல்ல. मेरे प्रियो, यहाँ पर इस बात को हम ऐसे ले सकते हैं कि ये अंधकार का समय, रात का समय शायद मनुष्यों के लिए जरूर होगा, लेकिन ये परमेश्वर के ऊपर में लागू नहीं होती। हालेलुया, ஆமென். हालेलुया। அந்த 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 ராக்காலத்திலும் அந்த அந்தகாரத்திலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். तो परमेश्वर उस रात के समय में, उस अंधकार के समय में भी लगातार परमेश्वर सदैव काम कर रहे हैं। हालेलुया. அதனால் हालेलुया। நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, தேவன் கிரியை செய்கிற காலம் இது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற காலம் இது. हम ऐसा कह सकते हैं कि ये वो कालखंड है जहां पर परमेश्वर बड़े ही सक्रिय रूप से कार्य कर रहे हैं। ஆமென். நீங்க அந்தகாரம் என்று சொன்னால் டார்க்னஸ், இருள் எடுத்துக்கொள்ளுங்க. இருள் என்பது தானாக ஒரு பொருளாய் இருக்க முடியாது. டார்க்னஸ் இஸ் நாட் a thing. तो ये अंधकार की जो परिस्थिति है, हम ऐसा कह सकते हैं कि ये अंधकार अपने आप में कोई वस्तु नहीं बन सकती। ஆனால் அந்தகாரம் என்பது ஒரு பொருள் இல்லாதது நிமித்தம் உண்டாகிறது. ஆங்கிலத்துல சொல்லலாம், it is an absence of a thing. तो हम ये कह सकते हैं कि अंधकार तब उत्पत्ति होती है, तब उसकी एक औचित्य होती है जब वहां पर कोई है ही नहीं, कोई वस्तु ही नहीं। तब இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எது இல்லாததுனாலே அங்கே இருள் வருகிறது, வெளிச்சம் இல்லாததுனாலே. आप इस बात को अभी जान गए होंगे कि आखिर क्या वहां नहीं होने के कारण अंधकार है, आखिर वहां पर ज्योति नहीं होने की वजह से अंधकार है। அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த யோவான் நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா, அதே 9ஆம் அதிகாரத்துல அந்த 5ஆம் வசனம், அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றார், யார் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். तो हम यहाँ देखते हैं कि चौथा वचन इस तरह से परमेश्वर ने कहा कि कोई कार्य नहीं कर सकता उस अंधकार के समय पर, परंतु 5वां पद में इस तरह से हम देखते हैं कि अब तक मैं जगत में हूं, तब तक जगत की ज्योति हूं। ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே இந்த ஜகத்துடைய ஜோதி ஆகிய இயேசு இருக்கிறார். तो याद रख लीजिए, हमारे अंदर जगत का ज्योति। ஹல்லேலூயா. இதன் நிமித்தமாய் நாம் பிரியமானவர்களே, I want to encourage, இன்னைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க ஒருவேளை இந்த உலகத்தின் அந்தகாரத்தில் இருக்கலாம், அந்தகாரத்தின் செயல்ல இருக்கலாம், அந்தகாரத்தினுடைய கட்டில இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறார். तो इसलिए मैं आप तमाम जवानों को, आप तमाम लोगों को इस बात का हिवाव देना चाहता हूँ, हिम्मत देना चाहता हूँ
कि जो परमेश्वर जगत का ज्योति है, इस अंधकार हालात में मेरे अंदर आपके अंदर में हो करके वो लगातार सदैव कार्य करने में सक्षम है। ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். और पवित्र आत्मा लगातार सक्रिय है। ஆமென். முதல்ல ஆதி ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே முதல்ல நம்ம வாசிக்கிறோம் பிரியமானே, அங்கே உலகமானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததா, அங்கே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். तो हम देखते हैं उत्पत्ति के पहले अध्याय में चंद वचनों में हम देखते हैं कि किस प्रकार जो है पृथ्वी सुनसान और बेडौल पड़ी थी और उस अंधकार हालत में पवित्र आत्मा मंडरा रहा है। ஆனா நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஆழத்துல இருள் இருந்தது, ஆனா ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. हम देखते हैं कि उस जल के ऊपर अंधकार परिस्थिति में पवित्र आत्मा मंडरा रहा था। निश्चित तौर पर पवित्र आत्मा वहां पर है और वो क्रिया करने के लिए है। அந்தகாரத்தின் நேரத்திலும் நாம் இருளில் இருக்கிறது போல நம் தோன்றுகிறதா? நான் ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? என்னாலதான் குடும்பத்துல பிரச்சனை நினைக்கிறீங்களா? என்னாலதான் ஒன்று செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா? இந்த அந்தகாரத்தின் நேரமா இருந்தாலும் ஆவியானவர் உங்கள் மேல அசைவாடி கொண்டே இருக்கிறார். हो सकता है कि आप ऐसे सोच रहे होंगे कि आप इस अंधकार हालात में फंस चुके हैं, आपके वजह से घर में परेशानी है, आप जो है परिवार के लिए खुद के लिए कुछ नहीं कर पा रहे हैं, आप असक्षम हो गए हैं। परंतु याद रख लीजिए, उस अंधकार हालत में जैसा पवित्र आत्मा मंडरा रहा था, वही पवित्र आत्मा आपके ऊपर मंडरा रहा है। அந்த அங்க ஜெனசிஸ்ல ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் அசைவாடின பொழுது அங்க தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அங்க வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அங்கே பிரிமாலை அந்தகாரம் இருள் ஓடி போனது. இட் ரன் அவே. तो आप वहां पर अच्छी तरह से देख सकते हैं कि किस तरीके से उस अंधकार हालात में जब बिल्कुल घनघोर अंधेरा है, वहां पर पवित्र आत्मा मंडरा रहा है। परमेश्वर का वचन ऐसा ही आता है, हम देखते हैं कि अंधकार वहां से छट जाता है परमेश्वर के वचन आने से। ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்தகாரம் இருள் ஓடுகிற நாட்கள் இது. இந்த வசனத்தினாலே விசுவாசம் உண்டாகும். விசுவாசத்தினாலே தேவன் வேத வசனம் சொல்கிறது, நீதிமான் பிழைப்பான். याद रख लीजिए, आप भले अंधकार की हालात में फंसे हो, लेकिन परमेश्वर की वो वाणी जैसे ही आती है वो अंधकार छट जाती है। और याद रख लीजिए, ये वाणी जब आप में होगी तब आप भी इस वर्तमान परिस्थिति को इस पर भेदने में कामयाब होंगे। பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரங்களிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அசைவாடுகிற நாட்கள் இந்த நாட்கள். और पवित्र आत्मा आपके देह में, आपके देह के द्वारा मंडलाने का समय है। அருமையான தேவ பிள்ளையே, உங்க அந்த எங்களுடைய நாட்கள் இன்னைக்கு நீங்க வாலிபர்கள், நீங்க நிறைய இப்ப டெவலப்மெண்ட் வந்துருச்சு டெக்னாலஜில. நாங்கள் வாலிபரா இருக்கும் போது கேமரால ரோல் இருக்கும். அந்த ரோல என்ன பண்ணணும்னா, போட்டோ எடுத்த பிறகு 36 ஃபில்ம் வரும். அது என்ன ஒண்ணுமே இருக்காது, வெறும் கருப்பா இருக்கும், அதுல எதுவுமே தெரியாது. அந்த கருப்பு ரோல கொண்டு போய் ஒரு போட்டோ ஸ்டுடியோல கொடுத்தா, அந்த ஸ்டுடியோல இருங்க அப்படின்னு ஒரு கருப்பு அறைக்குள்ள கொண்டு போவோம். அதுக்கு பேரே டார்க் ரூம். ஆமென். அந்த டார்க் ரூம்ல கொண்டு போய் அதை கழுவுவார்கள். திடீர்னு பாத்தீங்கன்னா கழுவி அதை கொண்டு வந்து வெளியே கொண்டு வரும்போது பிரைட்டா அதுல உள்ள எல்லா கலர்ஸும் வெளியே தெரியும். आपके जमाने में आप आधुनिक परिस्थितियों को देख रहे हैं, विज्ञान बहुत तरक्की की है, परंतु हम लोगों के समय, जब मैं जवान था, तो उस समय जब फोटो ली जाती थी, एक बहुत बड़ा रोल वहां हुआ करता था। वो बिल्कुल दिखने में काला रहता और उसे ले जाकर के जब स्टूडियो में दिया जाता, वो उसे ले जाकर एक अंधेरे की कमरे में ले जाकर के वहां से वे लोग उसमें रहने वाले चित्र को बाहर निकालते थे। இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர் இப்படி டார்க் ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்காரு. எதுக்குதான்? நீங்கள் பெரிய அழகா கலர்ஃபுல்லா ஆண்டவருக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் உருவாகும்படி ஆண்டவர் உங்களை அந்த டார்க் ரூம்ல கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா.
और इसी प्रकार हम देखते हैं कि जो है, आप में से कुछ लोगों को जो है, कुछ जवानों को उस अंधकार की हालात में ले जा करके वो आपके जीवन में कार्य कर रहा है, और उसके बाद वो आपको वहां से बाहर निकाल कर उनकी महिमा के लिए इस्तेमाल करेगा। हालेलुया। உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பையும் உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் வெளிப்படுத்தும்படியாக அந்த அந்தகாரத்தின் நேரம் சில வேளை உங்களுக்கு ஆண்டவர் உருவாக்குகிற நேரமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर अंधकार के उस कालखंड में, उस कोठरी में आपकी बुलाहट, आपकी खूबियां, आपके जो वरदान हैं, आपके जो फल हैं, ये सारी बातों को परमेश्वर विकसित कर रहे हैं, और वहां से निकाल करके परमेश्वर आपका इस्तेमाल करे। அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். और परमेश्वर अंधकार में रहने वाले और गुप्त स्थानों में रखे हुए खजाना को आपको प्रकट करेंगे। ஒரு குழந்தையை ஆண்டவர் பிரியமானவரை உருவாக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, கருவை நம்முடைய கண்கள் கண்டது என்று வசனம் சொல்லுது. और परमेश्वर इस बात को लिखता है कि जब एक बच्चा कोख में पनपता है, उनकी आंखें उस बेडौल तत्व को देखता है। ஆனா அந்த கரு எங்க இருக்குது யாருக்குமே தெரியாது. நாம் கண்கள்ல பார்க்கல. ஏனால் அது ஒரு இருட்டு அறையிலே ஒவ்வொரு மாதமாக 9 மாதங்கள் இருட்டு அறையிலே உருவாக்கப்படுகிறது ஒரு தாயின் வயிற்றில். वो जो बेडौल तत्व है, वो आखिर उस कोख में कहाँ है, कोई नहीं जानता, परंतु परमेश्वर की आंखें उस बेडौल तत्व को प्रतिदिन निर्माणित होते हुए वो देखते रहते हैं। ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவர்கள். और परमेश्वर का वचन ऐसा लिखता है, बड़े ही अनोखा और बड़े ही भयभीत रति से आपको बनाया गया है। ஒருவேளை அந்த பேபி யோசிக்கலாம், நான் எங்க என்ன பண்றேன் இந்த இடத்துல, எனக்கு என்ன ஆகுது, நான் ஏன் இப்படி இருட்டு அறைக்குள்ள கிடக்குறேன் அப்படின்னு சொல்லி அது யோசிச்சு கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த இடம் தான் அது உருவாகிற இடம். கண்களும் காதுகளும் மூக்கும் இருதயம் எல்லாம் அழகா உண்டாகிறது. இந்த இவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறதே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நாள் தேவன் நியமித்த நாளிலே அந்த அந்தகாரத்திற்குள் இருந்து, அந்த இருளில் இருந்து ஆண்டவர் அதை இந்த உலகத்திற்கு வெளியே கொண்டு வருகிறார். हो सकता है कि वो छोटी सी नन्ही सी वो जो बेडौल तत्व के रूप में रहने वाली जो बच्ची है, वो इस बात को सोचे कि आखिर में इस अंधकार की हालात में मैं क्या कर रहा हूं, परंतु उसी अंधकार के हालात में, परिस्थिति में परमेश्वर उसके नाक को, उसकी होंठों को, उसकी कानों को, उसके अवयवों का वो विकास कर रहा है, निर्माण कर रहा है, और उस अंधकार का ही वो जगह है जहां पर वो निर्माण हो रहा है, और उचित समय पर परमेश्वर उस अंधकार से उसे बाहर निकालेगा। ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்கள் அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன் எனக்கு இந்த கவலை, ஏன் எனக்கு இந்த பயங்கரமான பிரச்சனை, ஏன் எனக்கு என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டுமே, நான் பிரகாசிக்க வேண்டுமே என்று யோசித்தாலும் அதிகமா இருளுக்குள் இருக்கிறது போல் இருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை இந்த நாட்கள் கர்த்தர் உன்னை உருவாக்குகிற நாட்கள். ஒரு நாள் வரும், ஆண்டவர் உன்னை வெளிப்படுத்துவார். உன் காரியங்களை ஆண்டவர் பிரியமானவர்களே அழகாய் ஆண்டவர் உன் தாளந்துகளை கர்த்தர் அவருக்கென்று பயன்படுத்துகிற நாட்களாய் உண்டாகும். तो ऐसे बहुत सारे जवान लोग जो है, आप आपस में ऐसा सोच सकते हैं कि ऐसे परिस्थिति में मैं क्यों जकड़ा गया हूं, ऐसे अंधकार हालत में मैं क्यों पड़ा हूं, मैं कुछ कर ही नहीं पा रहा हूं। परंतु यही वो अंधकार का हालात है, परिस्थिति है, जहां पर परमेश्वर आपके गुणों को, आपके बुलाहट को, आपके जीवन के कई प्रकार के कार्यों को वो उजागर कर रहा है, निर्माण कर रहा है, और उचित समय पर परमेश्वर आपको वहां से निकाल करके बहुतों के लिए लाभ का लिए, बहुतों की सेवा के लिए, बहुतों की उन्नति का कारण बनाने के लिए परमेश्वर सक्षम है मेरे प्रियो। ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியல் காலத்திலோ களிப்பு உண்டாகும். और इस तरह से भजनकार लिखता है, भले ही शाम का समय शोक का हालात हो, परंतु भोर आनंद का समय को ले आएगा। ஆமென். வசனம் சொல்லுது, நான் துன்பப்பட்டது நல்லது, இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமையை நான் கண்டிருக்க மாட்டேனே. और इस प्रकार भजनकार लिखता है कि जो दुखों को मैंने सहा, वो मेरे लिए अच्छी बातों को उत्पन्न की है, मेरे लिए भलाई को उत्पन्न की है। இந்த அந்தகாரத்தின் நாட்கள், அந்தகாரத்தின் நேரங்கள் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை உருவாக்குவதற்கு
ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவதற்கு. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே அவர் வசனத்தை நம்ம வாசித்தபடி, ஏசாயால வாசித்தபடியே வெண்கல கதவுகளை உங்களுக்காக உடைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இருப்பு தாழ்பால்களை அவர் ஆயத்தமா இருக்கிறார். आपके लिए बहुत जरूरी है, क्योंकि यही वो जगह है जहां पर परमेश्वर आपका निर्माण कर रहा है, आपकी परिस्थितियों को बदल रहा है। इसीलिए जरूरी है कि उचित समय पर, उचित काल के लिए आप वहां पर रहे, परमेश्वर आपको बनाए और आपको वहां से निखारे। Praise the Lord. இப்படிப்பட்ட ஒரு இந்த அந்தகாரத்தை அனுபவித்த ஒரு ஊழியக்காரர் குறித்து ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். इसी तरह से एक अंधकार का काल में रहने वाले या ऐसा तजुर्बा प्राप्त करने वाले एक सेवक के बारे में कहना चाहूंगा 10 मिनट में और समाप्त करूंगा। அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். तो प्रेरितों के काम के पुस्तक में जब हम 9वां अध्याय को पढ़ते हैं तो पौलुस के विषय में वहां पर पढ़ते हैं। இந்த அப்போஸ்தல 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்ற அந்த மனுஷன் பிரியமானவர்களே அநேகரை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவை நம்பின, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிற, விசுவாசிக்கிற எல்லாரையும் அவன் கொலை செய்யும்படியாகவும் அவர்களை சிறை கைதியாய் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகிறான். तो यहाँ पर हम देखते हैं कि प्रेरितों के काम में 9वां अध्याय में सऊल नामक एक नौजवान जो है वो सारे लोगों को, जो लोग परमेश्वर के अनुयायी हैं, जो लोग परमेश्वर के अनुकरण कर रहे थे, ये सारे लोगों की हत्या करना, इनको प्रताड़ना देना, इनको जेलों में ले जाकर बंद करने की पूरी प्रयास इन्होंने किया। परंतु एक समय पर वे दमिश्क की ओर जाने लगे। இப்படியாக அவன் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது 3ஆம் வசனம் சொல்கிறது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. और हम तीसरा पद में इस अनुसार देख सकते हैं कि 9 का 3 प्रेरितों के काम के कि वो चलते चलते जो है दमिश्क के निकट पहुंचा, तो हम देखते हैं कि एकाएक आकाश से जो है उसके चारों ओर बहुत बड़ी ज्योति चमकी। நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த ஒளி பயங்கரமான ஒளியா இருக்க முடியும். मैं निश्चित तौर पर ये कह सकता हूं ये ज्योति अपने आप में बहुत ही भयानक रही होगी। ஏனென்றால் ஏற்கனவே பகல் நேரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அந்த சூரியனை காட்டிலும் அந்த வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சூரிய ஒளியை காட்டிலும் இன்னும் அதிகமாய் பிரகாசமாய் இருந்திருக்கும் என்று சொன்னால் அந்த ஒளி தேவ பிரசன்னத்திலிருந்து வந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளியா இருக்கும் என்று பாருங்கள். तो याद रख लीजिए, एक दिन दोपहर के समय जब वहां पर पहले से ही सूर्य का रोशनी है, चमक है, परंतु उसके बावजूद भी आकाश से चारों तरफ एक बहुत बड़ी ज्योति अगर चमकी है, तो मैं मानता हूं कि ये ज्योति अपने आप में बहुत ही भयानक और बहुत ही बड़े पैमाने पर उसके ऊपर आ पड़ी थी। நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஒளி என்று காணப்படுகிற அழகாய் இருக்கிற நம்மை பிரிமாலே இழுத்து கொண்டிருக்கிற அழகாய் காணப்படுகிற எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய ஒளி நமக்குள் பிரகாசிக்கிற அதிகமாய் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறது. याद रख लीजिए, हमारे जगत में इर्द गिर्द में आसपास में बहुत सारे ज्योतियां हैं जरूर, परंतु इन तमाम ज्योतियों से सबसे उत्तम वो आकाश और पृथ्वी को सृष्टि करने वाला वो परमेश्वर एक ज्योति के रूप में मेरे और आपके जीवन में है। அந்த ஒளியை பார்த்த உடனே அங்கே பாருங்க பிரியமானே, அவனுடைய கண்கள் சொல்லப்படுகிறது, அவன் கண்கள் அதுக்கப்புறம் அவனால திறக்க முடியல, அவன் ஒரு இருளுக்குள் போய்விட்டான், அவன் அந்தகாரமாய் எல்லாவற்றையும் காண வேண்டியதாகிவிட்டது. ஏனென்றால் அந்த ஒளி அவனை குருடாக்கினது. और अचानक हम देखते हैं कि एकाएक आने वाली ये बड़ी ज्योति जो है इतने सामर्थ्यवान थी कि उसकी आंखों की रोशनी को छीन ली, वो अंधकार में चला गया, वो कुछ देख नहीं पा रहा था। அவன் அது மாத்திரம் அந்த ஒளி அவனை தரையிலே தள்ளினதான். யோசித்து பாருங்க, ஒளி எங்கேயாவது தரையில தள்ளுமா? அப்ப தேவ பிரசனம் பிரிமகளே, எந்த இருளும் அதற்கு முன்னாடி நிக்க முடியாது. உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை பிரியமான ஆண்டவரை விட்டு பிரிக்கிற, அது ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், அந்தகாரத்தின் வியாதியா இருக்கலாம், அது ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. இயேசுவின் ஒளி உள்ள வந்தா அந்த ஒளி என்ன செய்யறதாம்? அவனை கீழே தள்ளினது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
तो मेरे प्रियो, जरा सोच के देखिए, ये कितना सामर्थ्यवान ज्योति रहा है। इस व्यक्ति को वो ज्योति ने भूमि पर गिरा दिया। मेरे प्रियो, कितना परमेश्वर की ओर से आया हुआ, कितना अविवरणीय ज्योति रहा है। इस तरीके से आपके जीवन में रहने वाले किसी प्रकार का अंधकार, चाहे वो आपके मित्र हो, चाहे वो रोग हो, या किसी भी परिस्थितियां हो, ये सारी बातों को बदलने में ये ज्योति सामर्थ्यवान है। ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே அந்தகாரம், பிரியமான அவனுக்குள்ள ஒரு இருள் வந்ததுன்னு என்று வாசிக்கிறோம். ஆனா அது என்ன இருள் என்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு அது அவனை நடத்தினது. அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு நீங்க போகிற பாதை கடினமா இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, ஹல்லேலூயா, உங்களை அந்தகாரத்திலிருந்து உங்களை எடுக்கும்படியாக, பொக்கிஷங்களை உங்களுக்கு தரும்படியாக, ஆண்டவருடைய சத்தத்தை, பொக்கிஷமாகிய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் உங்களுடைய காதுகளை திறந்து வைத்திருக்கிறார். तो मेरे प्रियो, हम देखते हैं कि ये जो अंधकार जो है उसे ऐसे परिस्थिति में ले आई ताकि वो परमेश्वर की वाणी को सुन सके। वो खजाना से उत्तम परमेश्वर का वाणी, वो बहुमूल्य परमेश्वर का वाणी। मेरे प्रियो, ये बहुत जरूरी है हमारी जिंदगी में। हम हमारी अंधकार की हालात में उस जीवते, उस महा बहुमूल्य परमेश्वर की वाणी को हम सुन सके, क्योंकि वो वाणी हमारी जिंदगी में दिशा को और दशा को बदल सकती है। அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல பிரியமானே பாருங்க, அவனால நடக்க முடியல, அவனை 2 பேர் கைத்தாங்களாய் கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ऐसे परिस्थिति में देखिए कि अंधकार हालात में वो बिल्कुल निष्क्रिय हो गया, वो चल नहीं पा रहा था, परंतु बाकी अन्य लोग जो है, 2 लोग आकर उसकी सहायता करते हुए हम यहाँ पर देखते हैं। ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன் பிரியமானே, இது வாசிக்கும் போது அங்கே ஒரு தேவ மனுஷன் இடத்துல ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார். அனனியா என்ற ஒரு தேவ மனுஷன் இடத்துல வழி நடத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போ, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லப்படும். இதை வாசித்த உடனே நான் இப்படியா யோசிக்கிறேன், சரி, நான் அந்தகாரத்துல இருக்கிறேனே, என்னை வழி நடத்த யாரும் இல்லையே, ஒருவேளை என்னை அப்பா இருந்தா என்னை அழகா நடத்திருப்பாங்க, என்னுடைய பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா என்னை படிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு அந்தகாரத்திற்குள்ளே ஒரு அனனியா போல ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு அனுப்புவார். அவரிடத்திலே உங்களை கொண்டு போவார். உங்க மேல இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் அவர் விட போறதில்லை. याद रख लीजिए, यहाँ पर जब मैं इस बात को पढ़ता हूँ तो ये मैं अपने आप में सोचता हूँ, इस अंधकार हालात में शायद आप में से बहुत सारे लोग होंगे, ये सोचते होंगे इस अंधकार हालत में मेरा चलाने वाला कोई नहीं है, मेरा संचालन करने वाला कोई नहीं है। मेरे अभिभावक होते तो मेरी शिक्षाओं में मेरी मदद करते, मुझे मार्ग दिखाते, परंतु याद रख लीजिए, परमेश्वर हनन्याह नामक एक सेवक परमेश्वर आपके जीवन में रखेगा। उस सेवक के जरिए से परमेश्वर आपको सही मार्ग में ले चलेगा और आपको अपने मुकाम तक पहुंचाए। என்னுடைய ஒரு சாட்சி ஒரு நிமிஷம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 14வது வயதிலே என்னுடைய தகப்பனாரை நான் இழந்தேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண பொழுது என் தகப்பனார் மரித்து போனார், ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. जब मैं 14 वर्ष का था, मैं 10वीं क्लास में सिर्फ गया ही था, मैंने अपने पिता को खो दिया था। அப்போ எனக்கு ஒரு இருள் போலதான் காணப்பட்டது. நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு எல்லாம் 5 சகோதரிகள், எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இப்ப என்னைய படிக்க வைக்கிறதுக்கு, என்னை கைட் பண்றதுக்கு ஒரு தகப்பன் இல்லையே, ஒரு 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 இருளின் நேரத்துல இருக்கிறேனே, ஒரு அந்தகாரத்துல இருக்கிறேனே என்று சொல்லி நான் கலங்கின அந்த வாலிப வயதுல கலங்கி இருக்கிறேன். அந்த நேரத்துல பிரியமானவர்களே, நாங்க இருந்த அந்த வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி எப்படியோ என்னுடைய யாரோ ஒரு உறவினர் மூலமாக ஒரு வீடை எங்களுக்கு அங்கே உடனே பிடித்து 1 மாதத்துல நான் அந்த இன்னொரு ஏரியாவுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். तो मैं उस समय 14 वर्ष में उस हालात में मैं बिल्कुल निराश हो गया और मेरे ऊपर 5 और दीदियां थी। मेरी समझ में नहीं रही थी कि मैं क्या करूं, परंतु परमेश्वर मुझे उस समय मेरे गांव से कम 8 किलोमीटर दूर मेरे कुछ रिश्तेदारों के द्वारा मेरे रहने के लिए मात्र 1 महीना के अंदर एक प्रकार की व्यवस्था की गई। நான் எந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டேனோ அந்த சின்ன வயசுல அங்கே ஆப்போசிட்ல ஒரு 2 வீடு தள்ளிதான் ஒரு ஜெப வீடு அங்க இருந்தது. அந்த ஜெப வீட்டில் உள்ள தேவனுடைய மனுஷன் தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். எனக்கு தெரியாத அப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல ஆண்டவர் கொண்டு போகிறதற்காக
என்னை லீட் பண்ணாரு. ஆனா நான் போன நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு இழப்பின் மத்தியில, ஒரு பயங்கரமான சோர்வின் மத்தியில, ஆமென், எனக்கு என்ன இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறதா என்ற கேள்வியோடு தான் இருந்தேன். ஆனா அங்க கொண்டு போனார் பாருங்க ஆண்டவர். பார்த்தா ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனிடத்துல இன்றைக்கு வரைக்கும் அவரோட உருவாக அவருடைய ஊழியத்துல இருக்கும்படி ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். अपने आप में परमेश्वर की नाम की महिमा होने वाली बात यह है कि उस जीवन में, उस 14 साल में मैं जब अपने पिता को खोया, उस खोया या खोने की अवस्था में, उस परिस्थिति में परमेश्वर मुझे जिस गांव ले गया रहने के लिए, जहां पर मैं रह रहा था वहां के बगल में ही एक प्रार्थना घर थी, और उस प्रार्थना घर में जो सेवक रहा है, उस सेवक ने मेरी अगुवाई की, मेरी मदद की, और वो मेरा आत्मिक पिता बना। और आज मैं उनके साथ, उनकी रहनुमाई में, उनकी सहायता करते हुए, उसकी सेवकाई में साथ देते हुए आज तक मैं उनके संग साथ रहा हूं। परंतु ये परिस्थिति जो है मेरे जीवन में तब आई, उस सेवक को मैंने तब प्राप्त किया, उस अंधकार में परमेश्वर ने मुझे ऐसे हालात में ले गया कि मैं अपने पिता को खोया। उस खोने वाली परिस्थिति में मुझे परमेश्वर ने इतना बड़ा एक नया रास्ता दे दिया। ஹல்லேலூயா. இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்க இருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, எனக்கு இருந்த ஒரே ஹோப், நான் எதை நம்பி இருந்தேனோ அந்த நம்பிக்கை என்னை விட்டு போனது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். அந்த அந்தகாரம் போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அழகாய் வழி நடத்துவார். உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒளிப்பிடத்தில் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கும்படியாக ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புவார். அனனியாவை அனுப்பினது போல உங்களையும் அனனியாவிடத்திலே அனுப்புவார், ஆசீர்வதிப்பார், உங்களை உருவாக்குவார். तो मेरे प्रियो, आज बहुत सारे लोगों के जीवन में परिस्थिति बिल्कुल विपरीत होगी, अंधकारमय होगी, लेकिन मेरी आशा है कि परमेश्वर आपको आपका हननिया तक, आपको आपका मुकाम के पहुंचाने के लिए आपका हननी तक वो जरूर पहुंचाएगा। चाहे जो भी परिस्थिति हो, जो भी अंधकार का हालात हो, परमेश्वर निश्चित तौर पर आपको आपका हननिया तक पहुंचाकर आपका नियति में वो पहुंचाएंगे। உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை அழகாய் நடத்துவார். आपकी आशा व्यर्थ नहीं जाएगी, आपकी आशा निश्चित तौर पर बलवंत होगी। परमेश्वर निश्चित तौर पर अपने वादे को आपके जीवन में पूरा करेगा। அது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை உருவாக்குற மாத்திரமல்ல, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்கள் மூலமாக உங்க குடும்பத்தையும் அநேகரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். और याद रख लीजिए, आज जो परमेश्वर आपको बचा रहा है, आपको निर्माण कर रहा है, आप ही के जरिए से परमेश्वर आपके परिवार को उद्धार में लाने के लिए योजना बनाया है। உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னார்ல அப்ரஹாம்கிட்ட. और इब्राहिम को परमेश्वर ने कहा कि मैं तुम्हें आशीष दूंगा और तुम्हें आशीष का मूल कारण बनाऊंगा। இந்த பவுலுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியம், அதை மட்டும் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல ஒரு கப்பல் பிரயாணத்துல அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு கப்பல் சேதம், பயங்கரமான ஒரு புயல் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அந்த புயல் மத்தியில இருக்கும் பொழுது பவுலோ அங்கே ஒரு கைதியாக கொண்டு போகப்படுகிறார். அவரோட அநேகர் இந்த கப்பல்ல இருக்கிறாங்க. அவங்க வேத வசனம் சொல்லுது, அந்த பயங்கர புயல் நடுவுல அநேக நாட்கள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது அங்கே காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்ததுன்னு சொல்லி 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எழுதி இருக்கிறது. और हम इस बात को बड़े ही विचित्र तरीके से प्रेरितों के काम 27 का 20वां पद में इस तरह से देख सकते हैं कि जब बहुत दिनों तक सूर्य न तारे दिखाई दिए और बड़ी आंधी चलती रही, तो ये जो इनके जीवन में, पौलुस के जीवन में एक ऐसा समय है, इनकी नाव टूट जाने की वजह से, इनकी जहाज टूट जाने की वजह से ये लोग बिल्कुल अंधकार हालात में चले गए। அது மட்டுமல்ல, கடைசியா சொல்லுது, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. और मात्र ये नहीं, बचने के लिए इनकी पूरी आशा चली गई। நான் இனிமே நாங்க பிழைக்கவே மாட்டோம். உங்களை பார்த்து யாரா அப்படி சொன்னாங்களா? நீ இனி பிழைக்கவே முடியாது, இனிமே நீ தப்பவே முடியாது, நீ ஊழியமே செய்ய முடியாது, நீ பரிசுத்தமா இருக்க முடியாதுன்னு உங்களை பார்த்து சொன்னாங்களா? அங்க வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. क्या आपको कोई देखकर कि इस तरह से कहा है कि आपकी जो हालात है, ये परिस्थिति को देखकर कि आप बच ही नहीं सकते, आपकी कोई
निजात ही नहीं है। क्या ऐसा कोई आपको देकर कहा है? அந்த நிலைமையில பவுல் வேதவசனம் 21ஆம் வசனம் சொல்லுது, பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, அந்த ஒரு வார்த்தையோட நான் முடிக்கிறேன், அவர் நடுவிலே நின்று. ஹalleluya. और हम देखते हैं कि उसी 27 का 21 पद में उस बुरे वक्त में, बुरे अंधकार की हालत में पौलुस उनके बीच में खड़ा होता है। எல்லாரும் அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த பவுல் மட்டும் எழும்பி நிற்கும்படி ஆண்டவர் செய்தார். எதுக்கு தெரியுமா? அவர்கள் எல்லாரையும் தப்பி பிழைக்க பண்ணும்படியாக. இன்றைக்கு நான் உங்களிடத்துல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஆண்டவர் நடுவுலே நிற்க வைப்பாராக. உங்க குடும்பத்தை ஆண்டவர் பிரியமானவர்களே ரட்சிக்கும்படி, சத்தீஸ்கரை ஆண்டவர் ரட்சிக்கும்படி, நீங்க இருக்கிற பட்டணத்தை ஆண்டவர் ரட்சிக்கும்படி உங்களை நடுவுலே கர்த்தர் நிற்க வைப்பாராக. मेरे प्रियो, इस अंधकार की हालात में मात्र पौलुस उठ के खड़ा हुआ। इसी तरह से आपके इर्द गिर्द में, आपके जीवन में किसी प्रकार की अंधकार की हालत क्यों ना हो, परमेश्वर आपको खड़ा करने में मदद करेगा। आपके परिवार को आपके जरिए से बचाएगा। आपके शहर को परमेश्वर आपके द्वारा क्या करेगा, वो बचाएंगे। पूरे छत्तीसगढ़ को, आपके मित्रगणों को बचाने में परमेश्वर सक्षम है आपके जरिए से। ஆமென். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்படின்னா உனக்கு நிமித்தமாக, உங்க நிமித்தமாக, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால, நீங்க கர்த்தரை தெரிந்து கொண்டதுனால, அல்லது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, உங்கள் நிமித்தமாக அந்த கப்பல் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க போறாருன்னு ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார். तो हम यहाँ पर देखते हैं कि 24वां पद में जिस तरीके से परमेश्वर ने यहाँ पर उस वचन में लिखता है, ये सारे लोग जो जहाज में थे, ये लोगों को परमेश्वर ने पौलुस के हाथ में दे दिया। आज उसी तरह से परमेश्वर आपको निर्माण करने के बाद उस परिस्थिति में आपको खड़ा करके सारे लोगों को आपके जरिए से, यानी आपका उद्धार पाने के वजह से, आपका परमेश्वर में बढ़े जाने की वजह से, ये सारे लोगों को परमेश्वर आपके हवाले करेगा। ஹalleluya. இதற்காக அந்தகாரத்திலிருந்து எடுத்தாரு, இதற்காக அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை கர்த்தர் கையில தராரு. பிரியமானவர்களே, நீங்கள் எழும்பி நிற்கும்படியாக, உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்கள் நிமித்தமாக உங்க சபை, உங்களுடைய பட்டணம் ரட்சிக்கப்படும், அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நடுவுல நிற்கும்படியா, இப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தின் நடுவுல தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்கள் நிற்கும்படி கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பாராக, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாராக. உங்கள் நிமித்தம் அநேகரை கர்த்தர் இந்த இருளிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு போவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. और निश्चित तौर पर परमेश्वर जो है आपको खास करके, क्योंकि आपने परमेश्वर को, उसकी वाणी को सुनकर आपने उद्धार पाया है, आपकी वजह से परमेश्वर आपकी प्रार्थनाओं को कबूल करेगा। आपने जो भी कार्य को किया है, इन्हें इस्तेमाल करेंगे। आपके परिवार को, आपके इर्द गिर्द लोगों को परमेश्वर निश्चित तौर पर उद्धार दिलाने में, उनकी रक्षा करने में सामर्थ्य है। क्योंकि आज परमेश्वर ये वाणी आपको देने की वजह से, आप जब इन वाणियों को सुनकर अमल करेंगे तो निश्चित तौर पर परमेश्वर ये सारे लोगों को, खास करके आपके द्वारा जिन लोगों को परमेश्वर छूना चाहते हैं, वो सारे लोगों को परमेश्वर आपके जरिए से उन्हें बदल डालेंगे, उन्हें अंधकार से ज्योति में ले आएंगे। ऐसा कहकर मैं आशीष कहता हूँ, आपको हिम्मत देना चाहता हूँ। यीशु मसीह के नाम से मैं अपने परमेश्वर के वचन को इस वक्त विराम देना चाहूंगा। God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் ஆண்டவர் சத்தீஸ்கர்ல செய்வார். Praise the Lord. परमेश्वर आपको आशीष दे, परमेश्वर आपके संग रहे। मेरी कामना है कि छत्तीसगढ़ में परमेश्वर एक बहुत बड़ा विशाल काम करे और आपके लिए हम लोग लगातार प्रार्थना करेंगे। Amen. मैं